சிவாவா இருக்கட்டும், நான் 2 பேருமே சினிமாக்குள்ளே வரணும்னு வந்து அந்த ஒரு எங்களை அறியாமல் எங்களுக்குள்ளார ஏற்பட்ட அந்த ஒரு தாக்கம் வந்து காலேஜ் தான். ஸோ காலேஜ் படிக்கும்போது நாங்கள் போகிற இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ், அதுக்காக நாங்கள் எடுத்துக்கிற ஒரு மெனக்கடல் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் இப்போ வரைக்கும் இந்த சினிமான்றது ப்ரொஃபஷனாக நாங்கள் கற்றுக்கிட்டதுக்கு இன்ஜினியரிங் காலேஜில். சிவா போயிடுவான். நான் பேசிக்காக நான் கிரிக்கெட்டும் இருந்தேன், கிரிக்கெட் டீம்லேயும். ஸோ அவங்க கல்ச்சுரல் இல்லாதப்போ அவங்க கிளாஸில் இருப்பாங்க, நான் கல்ச்சுரல்ஸ் இல்லைன்னா கிரிக்கெட் போயிடுவேன். ஸோ ஏதாவது ஒன்று அந்த மாதிரி நான் தான் பர்ஃபெக்டான அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக நான் தான். ஸோ பியூர் சிங்கர்ஸுக்கு தெரியும் அது என்னன்னு, இவன் நான் பாடுறது பாட்டா இல்லை இமிட்டேஷனா அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒன்று சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த செகண்டில் எனக்கு அது மைண்டில் ஏறி திருப்பி நான் அதை பண்ணிடுவேன். திருப்பி கேட்டிங்கன்னா எனக்கு அது பாட தெரியாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு நோட்ஸ் பிடிச்சி இந்த நோட்ஸில் நீங்கள் பாடுங்கன்னா தெரியாது, இந்த ஸ்ருதியில் பாடுங்கன்னா ஸ்ருதி யாருமே எனக்கு வரமாட்டாங்க. நான் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்ருதின்னு கூப்பிடுவாங்க. யார் சார் அவங்கன்னு தான் நான் கேட்டிருக்கேன். இண்டஸ்ட்ரியில் இருக்க சில பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து சிவகார்த்திகேயன் அவங்களெல்லாம் சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து ஒருத்தர் நல்லா தட்டி கொடுத்து கொண்டு வரீங்க. உன்னுடைய டேலண்ட் இதுவா, நீ அதில் போ, என்னுடைய டேலண்ட் இதுவா, நீ நான் அதில் வரன்ற மாதிரி ரொம்ப என்கரேஜிவாக இருக்கீங்க. ஸோ காலேஜ் டேஸில் நீங்கள் எல்லாரும் பண்ண ஏதாவது சின்ன சின்ன சேட்டைகள் இன்னும் வரைக்கும் இப்போ கூட பார்த்து அதை பற்றி பேசி நாங்கள் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்போன்ற மாதிரி நிறைய இருக்குது. நாங்கள் காலேஜ் எங்களுக்கு தான், நாங்கள் இப்போ சிவாவாக இருக்கட்டும், நான் 2 பேருமே சினிமாக்குள்ளே வரணும்னு வந்து அந்த ஒரு எங்களை அறியாமல் எங்களுக்குள்ளார ஏற்பட்ட அந்த ஒரு தாக்கம் வந்து காலேஜ் தான். ஸோ காலேஜ் படிக்கும்போது நாங்கள் போகிற இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ், அதுக்காக நாங்கள் எடுத்துக்கிற ஒரு மெனக்கடல் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் இப்போ வரைக்கும் இந்த சினிமான்றது ப்ரொஃபஷனாக நாங்கள் கற்றுக்கிட்டதுக்கு இன்ஜினியரிங் காலேஜில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் புதுசாக ஸ்கிரிப்ட் எழுதுவோம். மைமாக இருக்கட்டும், வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், அண்டு என்ன நாங்கள் ஈவெண்ட்டில் நாங்கள் கலந்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே புதுசான ஸ்கிரிப்ட் தான் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே ஒரு காலேஜில் பண்ணதை இன்னொரு காலேஜில் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி தான் நாங்கள் யூனிக்காக இருக்கோம். எங்களுக்கு நிறையா யோசிக்கணுன்றது தோணுனது காரணமும் அதுதான். ஒரு விஷயம் பண்ணி ஜெயிச்சிட்டோம், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டோம்னா அதை விட்டுருவோம், மறுபடியும் வேற ஒன்று எழுதி அதில் வாங்கணும், அப்படி தான் யோசிப்போம். ஸோ அந்த ஒரு 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 உந்துதல் தான் இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு விஷயம். அண்டு காலேஜ் படிக்கும்போது நிறைய காலேஜ் சுற்றி இருக்கோம், சிம்போசியம் எது வந்தாலும் விட மாட்டோம். ஒரு சிம்போசியம் வந்துச்சுன்னா கூட அங்கே போய் அதில் இந்த ஆட் மேடு இதெல்லாம் போய் பண்ணுறது. ஆமாம் தான், ஆட்ஸ் ஆப் போய் பண்ணுறது. ஸோ அது எல்லாத்தையுமே யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ ரொம்ப இன்னோவேட்டிவாக ஏதாவது இருக்கும், புதுசாக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். சிவா மிமிக்ரி பண்ணுவான், நானும் மிமிக்ரி பண்ணுவேன். ஸோ ஏதாவது ஒன்று அங்கே புதுசாக சினிமாவை புகுத்தி தான் அந்த இதில் நாங்கள் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு காலேஜ் போகிறத விட இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் போகிறது. ஸோ அதுதான் மெயினான கிளாஸுக்கு. நாங்கள் சிவா போயிடுவான். நான் பேசிக்காக நான் கிரிக்கெட்டும் இருந்தேன், கிரிக்கெட் டீம்லேயும். ஸோ அவங்க கல்ச்சுரல் இல்லாதப்போ அவங்க கிளாஸில் இருப்பாங்க, நான் கல்ச்சுரல்ஸ் இல்லைன்னா கிரிக்கெட் போயிடுவேன். ஸோ ஏதாவது ஒன்று அந்த மாதிரி. நான் தான் பர்ஃபெக்டான அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக நான் தான். நிறைய நாள் வெளியே நிற்க வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து லிரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது முன்னாடியே சந்தோஷ் நாராயண் சார் தெரியும். ஸோ அவர் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. பட் நீங்கள் நல்லா பாடுவீங்க அப்படின்றதோ வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு தெரியுமா எப்படி? ஆக்சுவலி இல்லை, அதுதான் இப்போ வரைக்குமே எந்த மியூசிக் டைரக்டருக்கு நான் பாடுவேன்றது தெரியாது. எனக்குமே தெரியாது நான் பாடுவேன்னு. பட் எங்களுக்கு தெரியும். இல்லை, அது பாட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே. பட் பாட்டு இல்லை, அது ஒரு மாதிரி அது ஒரு புதுசாக ஒன்று ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். சிங்கிங் கிடையாது, ஷவுட்டிங். ஸோ மியூசிக் கேட்டு அதை திருப்பி என்னால் பாடனா அதை திருப்பி இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அதே மாதிரி என்னால் இமிட்டேட் பண்ண முடியும். ஸோ நான் கிட்டத்தட்ட நான் பண்ணுறதெல்லாம் சிங்கிங் இமிட்டேஷன் தான். ஸோ சிங்கிங் கிடையாது. ஸோ பியூர் சிங்கர்ஸுக்கு தெரியும் அது என்னன்னு, இவன் நான் பாடுறது பாட்டா இல்லை இமிட்டேஷனா அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒன்று சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த செகண்டில் எனக்கு அது மைண்டில் ஏறி திருப்பி நான் அதை பண்ணிடுவேன். திருப்பி கேட்டிங்கன்னா எனக்கு அது பாட தெரியாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு நோட்ஸ் பிடிச்சி இந்த நோட்ஸில் நீங்கள் பாடுங்கன்னா தெரியாது, இந்த ஸ்ருதியில் பாடுங்கன்னா ஸ்ருதி யாருமே எனக்கு வரமாட்டாங்க. நான் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்ருதின்னு கூப்பிடுவாங்க. யார் சார் அவங்கன்னு தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ அதனால் சிங்கர்லாம்
தெரில, அது இன்ன வரைக்கும் 2-3 பாட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால ஓகே அப்படி வண்டி ஓடுது. ஸோ எப்படி லிரிக்ஸிஸ்டாக உள்ள வந்தீங்க, எப்படி சிங்கராக உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. ராஜா ராணியில் வந்து ஆக்டராக அப்படியே வந்து கன்வெர்ட் ஆயிட்டீங்களே, அது ஆக்சுவலி எப்படி நடந்தது? அது ஒரு ஆக்சிடென்ட் தான். உங்களுக்கு மட்டும் ஆக்சிடென்ட் எல்லாமே நன்மைக்கே நடக்குது, கரெக்டா நடக்குது. நமக்கு நடக்க வேண்டிய ஆக்சிடென்ட் இன்னும் நடக்க மாட்டேங்குது. ஆமா, ஸோ அதான் அதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் மாதிரி இது. ஸோ அது வரைக்கும் கொஞ்ச நாள் இந்த சாப்பாடு வர வரைக்கும் அந்த அப்பளம்லாம் கொடுப்பாங்களா, பப்பாடுலாம் வச்சு வெயிட் பண்ண வைப்பாங்களா, அந்த மாதிரி. அது வந்து அட்லி தான் மெயின் ரீசன். அண்டு நம்ம வந்து ரியல் லைஃப்பில் தான் சொன்னேன்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இருக்கும்போது ரொம்ப கிரேசி தான், இவ்வளோலாம் ஷை கிடையாது. அங்கே ஒரு மாதிரி நான் ஒரு 5 பேர் இருந்தால் 5 பேரில் நான் பண்ணுற ஒரு அந்த கிரேசினஸில் யாராவது ஒருத்தவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நோட்டீஸ்ட் மீ, இவன் ஏதோ ஒன்று வித்தியாசமாக ஒன்று பண்ணுறான் அப்படின்னு. ஸோ அதை வந்து வாண்டட் டு யூஸ் இந்த மூவி. சொன்னார் நான் படத்தில் வச்சுக்கலான்னு இருக்கேன்னா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறமா வந்து அது பண்ணுறதுக்கு யாரும் கிடைக்கல அதே மாதிரி எக்ஸாக்டாக சவுண்டு கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த சவுண்டு கொடுக்கறதுக்காக என்ன படத்தில் அது ஆக்சுவலி என்ன சவுண்ட் சார்? சும்மா அது சின்ன வயசுல பாப்பாயின்னு ஒரு இது வரும்ல கார்ட்டூன், அதில் வர்றது அந்த மாதிரி. அவர் பாப்பாயோட வாய்ஸ் நான் சும்மா அப்படியே பண்ணுவேன் வேற மாதிரி. ஸோ அதை வந்து லைக் இட் அலாட். இன்னொரு முறை அது தெரியும். சூப்பர் சார்.